புடிச்சு அடிப்பாங்க, இல்லைன்னா ஆள் வச்சு விட்டுவாங்க. நமக்கு தேவையில்லை தம்பி, விட்டுரு தம்பி, வேணாம் தம்பி, நம்மள நம்பி ஊரு வீட்டு ஊரு வந்து தீரல் பண்ணாதீங்க. நமஸ்தே நவ குஸ்கா. அருமையான ரசிகர்கள், நான் ஆடுறனால என் தம்பி ஆட்டம் கிழிக்கிறானடா. தோல்பட்டா என்னைய பிடிச்சி தள்ளிட்டு டான்ஸை கட்டி பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். தம்பி ஆட்டம் திருநச்சா இருக்கு, குண்டி ஆட்டம்லாம் ஆடுறேன். பேரன் பார்த்த பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, மற்றும் இந்த நாடகத்திலே காண வருகின்ற வட்டார நாடக கலாச்சி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமுக தாய்மார்களே, வருங்கால வழிபர்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டப்பொரு கிடக்கும் திருட்டு கட்டைகளே. என்ன சொல்றீங்க? நிறைய கம்பெனி இருக்க, அண்ணன் ஊருக்கு போட்டா அத்தாச்சியை சுரண்டலாம்னு. என்ன சொல்ற? மற்றும் காச்சப்பாட்டுக்கு ஒண்டு கட்டையே தொண்டு கட்டையே மற்றும் வருகின்ற காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியவர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியூரிலிருந்து நாடகத்தில் காண வருகின்ற வட்டார நாடக கலாச்சி மக்களே, அத்தனை அன்பு சொந்தங்களுடன் சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். எத்தனை கலைகள் இருந்தாலும், ஒரு ஆடல் பாடலா இருக்கலாம், ஒரு கிராமிய நிகழ்ச்சியா இருக்கலாம், ஒரு கரகாட்டம் இருக்கலாம், ஒரு வில்லு பாட்டு, ஒரு கும்மி பாட்டு, எத்தனை பாட்டு இருந்தாலும் இந்த நாடக கலை தான் என்று முக்கியம் என்பது உறுத்தாக்கி இந்த நாடக கலைக்காக முக்கியத்துவம் கொடுத்த இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புனு வந்தாச்சு. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க, சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. யாரா போன வருஷம் உட்கார ஒளி சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம பண்ண மாட்டேன் அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க, ஊதா சுடிதார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்தில் நில்லு, 12:15 போல கல்ல விட்டு எறிவி ஸ்பீக்கர்ல எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டு இருந்திருப்பாங்க. சில கம்பெனி ஊருக்கு ஊரு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. என்ன தம்பி சொல்ற? அடி வாங்கினாத்தே அவனுக்கு அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும் அப்படின்னு சில குரூப் வந்திருக்கும். சரி, சில ஆளுங்க பொண்டாட்டி இம்சை தாங்க முடியாம வந்திருக்கு. பொண்டாட்டி இம்சை தாங்க முடியாது, வீட்டுல இருந்தா பருப்பு வாங்கிட்டா உளுந்து வாங்கிட்டா நம்ம பருப்பு எடுத்துருவா, நம்ம நாடகம் பார்க்க போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சில ஆள் வந்திருப்பாங்க. சில ஆளுங்க கடங்காரன் இம்சை தாங்க முடியாம வந்திருப்பாங்க. அது என்ன, அது நைட்டோ வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவேன், நம்ம வீட்டை பூட்டிட்டு நாடகம் பார்க்க போயிட்டோம்னா வந்து பார்த்துட்டு போயிருவேன் அப்படின்னு போயிருப்பாங்க. சரி, இன்னைக்கு ஆனா ஒரு ஆளும் ஒரு நோக்கத்தில் வந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சிறப்பான ரசிகர்கள்,
நீங்க எல்லாம் முதலாளி, நாங்கெல்லாம் தொழிலாளி. ஒரு ஆளும் 5000 6000 வரியை கொடுத்து நாடா வச்சிருக்கீங்க. ஆமா, நாடா வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு பொறுமையா நாடகம் சிரிஞ்சிருப்பா இருக்கு. உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இப்படி சிரிச்சா பொண்டாட்டி நம்மளை விட்டுட்டு போயிடும். இப்படித்தான் ஒரு நாள் தூக்க வரிச்சல் நான் எந்திரிச்சு கத்திட்டேன். சரி, நாடகம் இல்லை அன்னைக்குன்னு. நான் பாட்டுல நாடக யாபத்திலே தூங்கணுமே. சரி, 10-20 ஆனவனா கோமாளி வந்துட்டேன். கோமாளி வேணா முண்டை படுறான்னு வெள்ளக்கு மத்தில என்ன அடிச்சு கோமாளி வந்து அங்கே போய் சொல்றேன், இங்க நீ ஏமாலிடா முண்டை படுறான்னு படுத்துட்டேன். அந்த யாபத்துல சிரிச்சிடக்கூடாது. அதனால பல குடும்பம் பிரிஞ்சிடும். நம்ம தான் ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த இடத்துல எதை செய்யணுமோ அந்த இடத்துல அதை செய்யணும். விடா மாற்றி செஞ்சோம்னா போச்சு. அதனால யார் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம எல்லாம் காக்குகின்ற அந்த எத்தனை ஊருக்கோ போயிருக்கோம், எத்தனை தெய்வத்தையே பார்த்திருக்கோம். ஆமா, இன்னைக்கு ஆத்தா பொக்கிஷ காளியம்மன். எதையுமே ஒரு பொருளை வச்சுக்கிட்டோமா பொக்கிஷமா வச்சிருக்காங்க. ஏன் தம்பி ஐயா, எந்த பொருளா இருந்தாலும் பொக்கிஷமா அது வச்சுக்கிற பக்குவம் இருக்கு. அதுதான் முக்கியத்துவம். எந்த பொருளா இருந்தாலும் நிஜமா தான் பொக்கிஷம் தான். எப்பவுமே ரொம்ப பக்குவமா பொக்கிஷமா வச்சிருந்தோம்னா எந்த பொருளா இருந்தாலும் நீ பொருளை வச்சுக்கிற வேணாம்டா. ஏடா இதான் முக்கியமான டைலாக் சொல்ல வரான்னு நினைக்கிறேன். அந்த தம்பி சந்தேகத்தை கேட்கணுமா இல்லையா? சந்தேகம் கேட்கறது தான் நாடகமே வைக்கிறாங்க. ஆமாங்க. ஏன்னா அவங்க ஏன் நாடகத்தை வைக்கிறாங்க தெரியுமா? ஏன் அவங்க நினைச்சா ஆடல் பாடல் வைக்கலாம், ஒரு கச்சேரி வைக்கலாம். நாடகத்தை ஏன் நாடகத்தை வைக்கிறாங்க? ஏன் நாடகம்னா என்ன நாட்டுக்குள்ள என்ன விஷயம் இருக்கோ அதை வெளியே எடுத்து சொல்றதுதான் நாடகம். நாடு பிளஸ் அகம், அதே நாடகம். ஐயா என்ன சாமி படிச்சிருக்கீங்க நீங்க? நான் எம்ஏ பிஎட். ஆனா பாத்தியார் செத்து போயிட்டாரு. எப்படி உசுரோட இருப்பாரு? அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தேன். ராஜியால இன்னொரு ஆள் பாட மாட்டேன், அந்த ஆள் ஆக்சிடென்ட். ஐயா நல்லா இருக்கா? ராஜி அம்மா ராஜி யோகம் கட்டிக்கிட்டு யாரு அதான் கட்டுதே அப்ப அம்மா படிப்பு. அதனால அந்த பொக்கிஷ காளியம்மனை வணங்கி கலைப்பணியை தூங்க நம்ம எல்லாம் காக்குகின்ற என்ன கேட்ட வரம் தந்திடுவாள், தீராத வினைகளை தீர்த்திடுவார், குழந்தை வரத்தை வாரி வாரி வழங்கிடுவார் அந்த பொக்கிஷ காளியம்மன். என்ன காளியை கும்பிட்டோம்னாலே அது நம்மளை யாரு நினைக்கிறானோ அவன் காளி. நம்மளை கெடுக்கப்படா என்னப்பா? என்னடா இன்னும் புரியலையே. ஓ தண்ணி குடிச்சா கப்பு கொடுப்பாருங்க கேக்குறியா? ஓஹோ கண்ணி கழிச்சு கல்யாணம் நடக்குமான்னு கேக்குறியா? அதெல்லாம் தண்ணி சாப்பிடாம இருந்தேன்னா அவசியம் கல்யாணம் நடக்கும். ஆமா, குழந்தை உறக்கும். அவ்வளவுதான். தண்ணி சாப்பிட்டா மசுரோட குழந்தை உறக்கும். அப்புறம் அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவேன். இதான் உண்மை. ஆமா. அப்புறம் நம்ம உறக்கிட்டு மாப்பிள்ளை நல்ல வயந்தேன், அந்த புள்ளதான் வேற வயல நோக்கிருச்சு. அது சரி. இவன் முண்டை நோக்காம அப்புறம் வேற ஆளை குறை சொல்றாது. யாருமே குறை சொல்லக்கூடாது. ஆமா, ஏன்னா அந்த குறை இருக்கிறத நம்ம தீர்த்து வைக்கணும். ஓஹோ, அதனால அந்த பொக்கிஷ காளியம்மனை வணங்கி கலைப்பணி தூங்க. ஐயா கொஞ்சம் வாழ் கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். நாகம் முழுவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகிழகிலே உண்டக கன்னியம்மா அரவ கோட்டையில் வாழுகின்ற பொக்கிஷ காளியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே பொக்கிஷ காளியம்மா. கருணை உள்ளத்தோடு அம்மா கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். அருணாக முருவெடுத்து அருமாற்றி அருகிறார். இலகிலே முண்டக கன்னியம்மா அங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா, அங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே
மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் தொட்டில் கட்டி செல்வோர் குழந்தை வரம் தந்திடுவார் கட்டி செல்வதற்கு குழந்தை வரம் தந்திடுவார் தொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடும் தொட்டி நீலே காமாட்சி குழந்தையாக தோன்று அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாய் கருமாயி அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாயி கருணை உள்ளத்தோடு நாகமுருவன் கருமாறி அழுகிறார் ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியாத்தா துணி ஓட்டு ஆடி வருவாள் அதோ கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியம்ம துதி போட்டு அடி வருவாளா ஆத்தா கூப்பிட்டா ஆடி வருவாளா எங்காளியாத்தா துணி ஓட்டு ஓடி வருவாளா ஆத்தா கூப்பிட்டா அடி வருவாளா காளியம்ம துதி போட்டு அடி வருவாளா ஓ, மஞ்சள் முகத்தழகி ஒடிவாமா மனசு இறங்கி நீ ஒடிவாமா மஞ்சள் முகத்தழகி ஓடிவாமா தாயே மனசு இறங்கி நீயும் ஓடிவாமா ஆமா கிளம்பிட்டாரா ஆத்தா கிளம்பிட்டாரா கிழக்கு வாச வச்சு கிளம்பிட்டாரா தம்பி இந்த பாருங்க நாடகம் வந்து வள்ளிதம்மன் நாடகம் தான். சரி ஆனா ஒரு மாசமா நாரதர் நம்ம கிட்ட டிமிக்கி விட்டாரு என்னது இன்னைக்கு தான் ஜெய மாதவனா நம்மளான்னு இன்னைக்கு தெரியும் ஏன் என்னாச்சு அப்படி அன்னைக்கு நான் வண்டியில நான் செவனேன்னு பார்த்து கிடக்கேன் சரி பப்புன்னு பொலியறது மாட்ட மாதிரி இருக்கேன் இவனுக்குலாம் ஒரு சீட்டான்னு கேட்டா பப்புன்னு பொலியறது மாட்ட மாதிரி இருக்கேன் சீட்ல படுத்து கிடக்கேன் உங்களை பார்த்தா இன்னைக்கு வரட்டும் இந்த வந்திருக்கா மாதவன் ஆ, அவரு உங்களை கேட்டாரா என்னதான் பொலியருமா மாட்டினாரா ஆ, அட பொலியருமா மட்டுமே மாதிரியா இருக்கு நீ பேச அதுக்கு அந்த ஆள் தேவையில்லையே ஆறுமணி கலையரசு ஆறுமணி சக்கரவர்த்தி அன்பனார் புதுகையைச் சேர்ந்து மணிகண்ட பிரபு அவர்கள் விரங்க மடையிலே ஹார்மோனியம் பின்பாட்டு செய்வார்கள் நம் மண்ணை விட்டு பிறந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி தொழிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி தொழிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி தொழிய போல குணம் படைச்ச தென்னவனே.
கைதட்டின 3 பேருக்கு நன்றி. நன்றி நன்றி 9, 13, 27 8 பேருக்கு நன்றி. நம்ம சிறப்பாக சேர்த்த அன்பு சகோதரர்கள் நெஞ்சார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி